ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? ரொம்ப நல்லா போச்சுங்களா? எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. வீட்லேயும் வேலை அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி தினமும் வெளியே போகிற வேலையும் இருந்ததுனால ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட முடியல, சாரி. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா போகி பண்டிகை அன்னைக்கு எடுத்தது. ஸோ அன்னைக்கு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கலாம் அப்படின்ட்டு தான் உள்ளே வந்ததையுமே பஜ்ஜி மிளகா தான் கண்ணில் பட்டுச்சு. ஸோ 2 வாழைக்காய் பஜ்ஜி மிளகா எடுத்து போட்டாச்சு. ஏன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. இது ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டுடலாம் இல்லையா? சாப்பாடு கூட தேவை இருக்காது. ஆனால் இந்த ஸ்நாக்ஸுக்காக அலமோதுவாங்க பாருங்கள். ஆனால் பேக்கரி ஐட்டம்ஸும் வாங்கக்கூடாது, எதுவும் வாங்கி ஸ்டோர் பண்ணவும் வைக்கக்கூடாது. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக செய்யணும்னா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் எப்படிங்க முடியும்? ஸோ இது பெரிய இம்சை. உங்கள் வீட்லேயும் இப்படி தானா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் தெரிஞ்சு ஆறுதல் அடைஞ்சிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி காலையிலேயே நேரத்துலேயே மார்க்கெட் வந்தாச்சு. ஏன்னா சங்கராந்திக்கு சமையல் செய்கிறப்போ ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் செய்யணும். அதுவும் அவரைக்காய் இல்லைன்னா பூசணிக்காய் தான் சங்கராந்தி கடவுளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான வெஜிடபிள்ஸ். ஸோ அதுக்காகவே வந்து நேரத்துலேயே வந்து வாங்கியாச்சுங்க. இனி போய் வீட்டில் ஃபுல் டே ஒர்க் இருக்குது. அதுவும் வெளியே போக வேண்டிய வேலை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே பொங்கல் டைமில் மழையை பார்த்ததில்ல, ஆனால் இந்த டைம் ஏதோ துளிச்சிக்கிட்டே இருந்துச்சு. சாணம் போட்டு வலிச்சாலே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எங்கே மழையில் அணிஞ்சிருமோ அப்படின்ட்டு அது வேறு மனசுக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு. ஸோ காப்பு கட்டணும். இந்த காப்பு கட்டுறது அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். வேப்பிலை, ஆவாரம்பூ, பூளைப்பூ இந்த 3ம் கலந்து அந்தந்த இடத்துல வைப்பாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்கராந்தி கடவுள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. அவங்கள வரவேற்கிற விதமாக இந்த 3 பூக்களும் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறப்போ கடவுள் வந்து வருவாங்க. சப்போஸ் இது வைக்கலை அப்படின்னா இவங்க வீட்டில் பொங்கல் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கடவுள் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ இது எந்தளவு எனக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் எப்போவுமே ஈவினிங் வச்சு இது பண்ணுவாங்க. இன்றைக்கி வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே வச்சாச்சு. ஸோ இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது வந்து கடவுளுக்காக மட்டும் இல்லை, வீட்டுக்கும் வந்து சயின்டிஃபிக்காகவும் இது ஒரு நல்லதும் கூட. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆவாரம்பூ, வேப்பிலை எல்லாமே வந்து ஒரு கசப்புத்தன்மை கிருமிகள் வராமல் இருக்கிறதுக்கும் உதவும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற விஷயம். இதில் நிறைய கதைகள்லாம் இருக்குது. ஸோ எந்தளவு எல்லாம் நம்புறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. பெரியவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி சங்கராந்தி இதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வைக்கிறதுக்காக வீட்டை சுற்றி சுற்றி கல்லை தேடிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா காற்றுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூளைப்பூ, அந்த ஒயிட் கலர் பூ இருக்கு இல்லையா, அதுலேருந்து அது அப்படியே காற்றுக்கு விழுந்துக்கிட்டே இருக்கா. ஸோ அதுக்காகவே வீட்டை சுற்றி எங்கெங்கே வெயிட் வைக்கிறதுக்கு கல் கட்டைன்னு இருக்குன்ட்டு அதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 11 இது வச்சேங்க காம்பவுண்ட் வாலில். அப்புறம் அங்கங்கே வைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் வச்சாச்சு. சங்கராந்தி அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாகவும் கொண்டாடுவாங்க. ஸோ நாங்கள் எங்கள் பெரியவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வேற்று கருத்து இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் நாங்கள் பெரியவங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு வேகமாக கிளம்பணும். ரொம்ப மனசுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா வேலையை சுலபமாக அப்படியே கடன்னு நடக்கும். எந்த ஒரு உடம்புல வலியும் இருக்காது, எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி காலையிலேருந்தே ஓடிக்கிட்டே இருந்தோம். அந்த நேரத்து வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா மனசில் அப்படியே அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எப்படா ஹஸ்பண்ட்க்கு வேறு ஆஃபீஸா, ஸோ போயிருந்தார். ஹாஃப் டே லீவ் போட்டு வரேன், காலையில் போயிட்டு மதியம் வந்தார், மதியத்துக்கு மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார். எப்படா அந்த டைம் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது, பெரிய ஒரு வரவு வீட்டுக்கு வரப்போகுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயந்தான், ஆனால் அதை வந்து எதிர்பாராத டைமில் திடீர்னு நமக்கு கிடைக்கிறப்போ அது கொடுக்குற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அப்படி ஒரு சந்தோஷங்க. காப்பு கட்டுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கலர் கோலப்படி வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உதிரியாக நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் அப்படின்ட்டு சரி நியூஸ் பேப்பர் கட் பண்ணி அதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்ததுமே ஃபோன் கால் வந்துச்சு. நான் வந்துட்டுருக்கேன், ரெடியாகிருங்க அப்படின்ட்டு. அப்படியே தூக்கி டப்பாக்குள்ளே போட்டுட்டு கடன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாங்க, நியூ கார் வந்து எடுக்க போகிறோம்.
முதல்லே ஒரு கார் இருந்துச்சு, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு கரெக்டாக ஷோரூமுக்கு போய் அங்கே பார்த்தோம் அப்படின்னா எங்களோட பழைய காருக்கு நேராக நாங்கள் வாங்கின புது காரும் நின்றுட்டு இருந்துச்சு. பார்த்ததையுமே பழைய காரை பார்க்குறப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு ஃபீலிங், அதே மாதிரி புது காரை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம், ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஸோ இந்த காரு தான் பார்த்திங்கன்னா இந்த வேக்னர், இதுதான் பழைய காரு. அதுவும் புக்குடு, மறுபடியும் யாரோ எடுத்துட்டாங்க. நாங்கள் வாங்கின புது கார் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இந்த கார் தான் வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம். அதாவது போகி அன்னைக்கு தான் அந்த பழைய காரும் வாங்கினோம், அதனால் அதே நாளில் இந்த புது காரும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்ட்டு ஒரு இதை வச்சு எடுத்தாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா இது என் ஹஸ்பண்டோட ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கான கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கான பர்சன் தான் என் ஹஸ்பண்ட். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டார். அதுவும் அத்தை மாமா, என் ஹஸ்பண்டோட அம்மா அப்பாலாம் வந்து தவறி ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணி வர்றப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ், சொந்தங்கள் வந்து நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்கும் இல்லையா. உண்மையாகவே சொல்கிறேன், யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை, சொந்தங்கள் ஹர்ட் பண்ணுறதும் இருக்குது, அதே மாதிரி நிறைய நமக்கு ஆதரவு கொடுக்குற சொந்தங்களும் இருக்குது. நான் ஹர்ட் பண்ணுறத சொல்கிறேன், அவங்கக்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். அசிங்கப்பட நம்ம வந்து நம்மளோட ஸ்டாண்டர்டை வந்து உயர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் எப்போவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு அதை நோக்கி போய்கிட்டே இருப்பார். அதை வந்து அட்டைன் பண்ணுற வரைக்கும் அவர்னால் வந்து ஒரு தூக்கமே வராது அவருக்கு. இதுக்கான அவார்டு கூட வாங்கியிருக்காரு, ஆஃபீஸ்க்கு லீவ் போடாமல். இந்த குழந்தைங்க எப்படி 100% அட்டெண்டன்ஸ் வாங்குவாங்க அந்த மாதிரி இவருமே ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டது கிடையாது. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோங்க லைஃப்பில். எங்களுக்கு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது ஈவன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 21 இயர்ஸில் நாங்கள் வெட்டிங் ஆனிவர்சரின்ட்டு ஒரு நாள் கூட வந்து செலிப்ரேட் பண்ணதோ, இல்லை பிள்ளைகளோட பர்த்டே அப்படின்னு பார்த்தா அந்த மார்னிங் டைமுக்குள்ளே அவங்களுக்கு வாங்கினதை கொடுத்துட்டு அவ்வளோதான், ஆஃபீஸ் கிளம்பிடுவார், ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து எங்களை பெருமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. நிறைய பேர் எங்கள் சூழ்நிலையில், அதாவது நிறைய கஷ்டப்பட்டுட்டு அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, அதுவும் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள மனசில் வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான். ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, என் மனசில் பட்டதை உங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகேங்களா? கார் எடுத்துகிட்டு வந்துட்டு கோயிலில் பூஜை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. புது கார் கேட்டுக்குள்ளே நுழையிறப்பவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா கேக் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அங்கேயே கட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சோம், ஆனால் டைம் பத்தாதனால வீட்டுக்கு கொண்டு வந்து, சரி பிள்ளைகளும் ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கேக் கட் பண்ணியாச்சு. இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமி வேறு இல்லையா, அதனால ஹஸ்பண்டும் பையனும் கோயிலுக்கு கிளம்புனாங்க. நானும் பொண்ணும் சங்கராந்தி கடவுளுக்கு சமையலை ஆரம்பித்தாச்சு. மோஸ்ட்லி இந்த சங்கராந்திக்கு செய்கிறது பார்த்திங்க அப்படின்னா பருப்பு சாதம், அவரைக்காய் பொரியலாக தான் இருக்கும். அவரைக்காய் இல்லைன்னா பூசணிக்காய் ஃபேவரெட்டுன்னு பெரியவங்க சொல்லி அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் பருப்பு சாதமும் அவரைக்காய் பொரியலும் தான் செய்ய போகிறேன். செஞ்சு சாமி கும்பிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டு பெண் குழந்தைக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா அந்த குழந்தை மட்டும் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ஸோ இப்படி தான் எங்கள் பெரியவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நானும் அதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். உங்கள் இதுலையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். காலையில் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸை எடுத்து வைக்க கூட டைம் இல்லாமல் இன்றைக்கி அடுத்தடுத்து வேலை சரியாக இருந்துச்சுங்க. அதுவும் வெளியே போகிற வேலை இருந்துச்சு அப்படின்னாலே வீட்டில் இருக்கிற வேலைக்கு அப்படியே நின்று போயிடும். வீடும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைஸ்டாகவே இருக்காது. ஸோ இன்றைக்கி இந்த சமையல் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நைட்டு 9 ஆகிடுச்சு. ஏன்னா கோயில்லையே 6 மணி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ 7 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. இங்கே வந்து கேக் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கெல்லாம் கோயிலுக்கு கிளம்பி அவங்கள அனுப்பி வச்சுட்டுங்கிறப்போ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இனி இதை செஞ்சு சாமி கும்பிட்டு அடுத்தது நாங்கள் டின்னர் சாப்பிட்டு அப்புறம் போய் தூங்க போகணும். இனி அடுத்த நாள் பொங்கல் வேறு, நேரத்துலையே எழுந்திரிச்சு கோலம் வேறு போடணும். மழை வேறு அப்பப்போ தூறிக்கிட்டே இருக்குங்க. என்னமோ ரொம்ப டைம் ஹெக்டிக்காகவே போயிட்டுருக்கு, ஒரு ரிலாக்ஸாகவே இல்லை. ஆனாலும் மனசில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் போகி எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
எப்போவுமே இந்த டைமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது போகி அன்னைக்கு ஒரு 10 மணிக்கு மேலே வீதியில் எல்லாரும் அப்படியே கோலம் போட ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட 12, 1 மணின்னு ஆயிடும் முடிக்கிறப்போ. முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் அந்த அடுத்தடுத்து யார் யார் எப்படி எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து தூங்குறப்போ லேட் ஆகிடும். ஆனாலும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு ஜீவனை வெளியே காணோம். ஏன்னா மோடம் போட்டிருக்கு. அப்பப்போ துளிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால யாருமே கோலம் போடலை. இன்னுமே பொங்கல் வந்த மாதிரியே தெரியலைங்க. ஏன்னா அதாவது பொங்கல் அன்னைக்கு நம்ம பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுறத விட இந்த நைட்டு கோலம் போட ஆரம்பிக்கிற எதிர்ப்புக்கு பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த கோலம் போடுறதே வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். இந்த சைடெல்லாம் சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே பொங்கல் வந்த வைப்பே வரலைங்க. ஸோ அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து சாமி கும்பிட வேண்டியது தான். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மண் பாத்திரத்தில் தான் நான் எப்போவுமே எடுத்து வைப்பேன். ஸோ அதுக்காக அதை ப்ரெஷர் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பழைய வேலை ஒன்று பாக்கி இருக்குங்களே, மதியம் அந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சேன் இல்லையா கோலப்பொடி, அது எல்லாத்தையும் நியூஸ் பேப்பரில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சேன் அப்படின்னா தான் அடுத்த நாள் காலையில் கோலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கலர் பொடி வந்து ஸ்ப்ரெட் ஆகியே வராதுங்க. ஸோ அது வந்து ப்ரெஷர் அடங்கட்டும்ன்ட்டு குக்கரை வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போது டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:30 இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் வந்து நான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கேன். இதை முடிச்சுட்டு போய் தான் இனி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உடனே தூங்க முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப தூக்கமே வராதுங்க. ஒரு 10 நிமிஷமாவது ரிலாக்ஸாக உட்காந்து இருந்துட்டு அப்புறம் தான் போய் தூங்கணும். அவ்வளோதான், நம்மளோட பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த மண் பாத்திரம் பார்த்திங்கன்னா எப்போவுமே அதுக்குன்னே வச்சுருப்பேன். ஸோ அந்த பவுலில் தான் வந்து பருப்பு சாதம் மேலே அவரைக்காய் வச்சுடுவேன். இப்போது இதுக்கு ஒரு பூஜையை போட்டு நம்ம சாமி கும்பிட்டு நம்ம சங்கராந்தி கடவுள் வரட்டும் அப்படின்னு வெல்கம் பண்ணுவோம். ஓகேங்களா? எப்போவுமே பருப்பு சாதம் தான் செய்வேன்னு இல்லை, சாம்பார் சாதம், பருப்பு சாதம் இது 2 தவிர வேறு எதுவும் நான் செய்ய மாட்டேன். அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறதுனால நான் இந்த 2 மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ மேலே ஊற்றி மூடி வச்சிடலாம். சந்தன குங்குமம் வச்சு ஊதுபத்தியோ இல்லை ஏதோ ஒன்று காட்டி நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். சங்கராந்தி கடவுள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம போய் தூங்க வேண்டியது தான். அதே நம்பிக்கையோடு நாங்களும் போய் தூங்க போகிறோம். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். நாளைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவோட வரேன். கண்டிப்பாக அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.